இன்னைக்கு உங்களுக்கு மூட்டு வலி அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் மூட்டு வலி அப்படின்னோடனையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 10க்கு பார்த்தீங்கன்னா 7 பேர்த்துக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்னென்னா 60 வயசுக்கு மேலே தான் வருன்றது முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போலாம் 40 வயசுக்கு கீழே மூட்டு வலி வருது. அது காரணம் உணவு ப்ராப்ளம், 2வது ஒபிசிட்டி, 3வது நடக்கிற வேலையே இல்லை. நடக்கும்போது உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் அந்த ஜாயிண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வைக்கும். ஸோ எவ்வளோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த ஃபுட் ஹேபிட்ஸு, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அவங்களுடைய எப்போவுமே வெஹிக்கிள் அதிகமாக யூசேஜ், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒபிசிட்டி, தேய்மானங்கள் ஜாஸ்தி வருது. ஸோ கண்டிப்பாக மூட்டு வலி ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த பாப்புலேஷனுக்கு மெடிசின்ஸ் அதிகமாக எடுக்க போய் அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் அதோட பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி மெடிசின் சாப்பிட்டு ஒன்று கிட்னி ப்ராப்ளம் வருது, 2வது அவங்க டயாலிசிஸ் அப்படின்னு போய் நிற்கும்போது அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது, 3வது அந்த மெடிசின்ஸ் இல்லாமலே நம்ம சரி பண்ண முடியுமா, அல்லது மூட்டு வலிக்கு கண்டிப்பாக நம்ம மூட்டை மாற்றி தான் பண்ணணுமா அப்படின்றப்போ தான் நம்ம டாக்டர் லஜிபால ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. நம்ம ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் மெடிசின் தான், ஆனால் அது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நம்ம அதை பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக பேஷண்ட்டை ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசுகிறத விட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். இந்த ப்ராடக்ட் நம்ம 4 விதமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு மூட்டு வலி அப்படின்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாகவே இனிஷியலாக உங்களுக்கு சின்ன வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெயின் பாம் பெயினால் மூட்டுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஃபார்மெண்டேஷன் மாதிரி ஒத்தனம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த சமயத்தில் இதை அடிச்சுட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஜாயிண்டில் பெயின் அது ரிலீஃப் கொடுக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீக்கம் குறையும், வலி குறையும், நீங்கள் மொபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே டாக்டர், எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் வலி இருக்குது, அப்போ ஒன்றும் கவலைப்படாமல் 40 வயசு தாண்டின பிறப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயிண்டில் இருக்க ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகும். அப்போ இன்னும் ப்ராப்ளம் ஆகும், தேய்மானம் ஜாஸ்தியாகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான கேப்சூல்ஸ் போய்க்கலாம். இன்னும் சிவியராக இருக்குது, ரொம்ப ஒபிசிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின் போது நீங்கள் சிரப் ஃபார்முக்கு போய்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன், அந்த ஃப்ளூயிட் லெவல், சைனோவிட் ஃப்ளூயிட், மொபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னே நம்ம பயப்பட வேண்டாம். எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், இன்டர்னலாகவும் எடுக்கலாம். ஸோ டோட்டல் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க மூட்டு வலி கண்டிப்பாக இருக்கும். அது ஓல்ட் ஏஜ்னால் வருது. ஸோ அதுக்கான விஷயங்களும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா மினரலைசேஷன் சொல்லுவாங்க, கால்சியம். ஸோ அந்த விஷயங்களும் நமக்கு மெடிசனில் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்லேயோ போயிட்டு பெயின் கில்லர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ்ட்டு போகும்போது நீங்கள் டேப்லெட்ஸும் எடுக்கலாம். அது கூட நீங்கள் கூடவே இம்மிடியட்டாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் எடுத்தாலும் நீங்கள் கூடவே இது அட்ஜாயிண்டாக எடுக்க உங்களுக்கு அந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற தேவையில்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பெனிஃபிட்ஸாக நம்ம இது பண்ணுறோம். இதை நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம பேஷண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி அதை பண்ணிவிட்டு அவங்க பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சொன்னால், மூட்டு வலி அப்படின்னா முழங்கால் மூட்டு வலி மட்டும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய முதுகு வலியும் அதிகமாக வருது. அதுலேயும் வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அப்புறம் குதிங்கால் வலி, காலையில் எந்திரிச்சோன்னே நடக்கவே முடியல டாக்டர், 10 நிமிஷம் நடந்தால் தான் 10 நடக்க தான் வலி குறையுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மினரலைசேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் டயபெட்டிக் பீப்புளில் ஷோல்டர் பெயின் அடிக்கடி சொல்லுவாங்க, நெக் பெயின் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் போன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணும், மசில்ஸ், சப்போர்ட்டிங் மசில்ஸை ரொம்ப பெட்டராக ஆக்கும், ஃப்ளூயிட் லெவல், சைனல் ஃப்ளூயிட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வேர் அண்ட் டேர் டேமேஜஸ் குறைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சி, பெயினும் குறைஞ்சி, ரொம்ப பேஷண்ட் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும்போது டோட்டலி 100% சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டாக்டர் லஜிபா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நேரடியான தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம்.